உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்தது. திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு, வாரிசுரிமை ஆகிய விவகாரங்களில் ஒவ்வொரு மதமும் தனித்தனி சட்டங்களை பின்பற்றப்படுகின்றன. இதை மாற்றி அனைத்து மதத்தினரும் ஒரே சட்டத்தை பின்பற்றும் வகையில் நாடு முழுவதும் பொது சிவில் சட்டத்தை கொண்டுவர மத்திய பாஜக அரசு முயற்சித்து வருகிறது. இந்த நிலையில் சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் முதல் மாநிலம் உத்தரகாண்ட் உருவெடுத்துள்ளது. உத்தரகாண்டில் பழங்குடியினர் தவிர்த்து பிற மக்கள் அனைவருக்கும் பொது சிவில் சட்டம் பொருந்தும். இச்சட்டத்தின்படி திருமண பதிவு மட்டும் இன்றி திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்வோரும் அரசிடம் முறையாக பதிவு செய்வது கொள்வது கட்டாயமாகிறது. இணைய வழியில் இப்பதிவை மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவாகரத்திற்கான காரணங்கள், மறுமணம், ஜீவனாம்சம் தொடர்பாக பொது விதிமுறைகளை உறுதி செய்யும் இச்சட்டம் பலதார மணம் மற்றும் ஹலாலா நடைமுறையை தடை செய்கிறது. பாலின சமத்துவத்தை முக்கிய அம்சமாக கொண்ட இச்சட்டம் ஆண்கள், பெண்களுக்கு ஒரே குறைந்தபட்ச திருமண வயது, ஆண், பெண் குழந்தைகளுக்கு சமமான சொத்துரிமையை உறுதி செய்கிறது. மேலும் செல்லுபடியாகாத திருமணத்தில் பிறந்த குழந்தைகளையும் சட்டப்பூர்வ வாரிசாக கருத வழிவகை செய்வதோடு உயில் தயாரிப்பு நடைமுறைகளையும் இச்சட்டம் எளிதாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.